மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவருக்கு அப்புறம் அந்த இன்னும் என்டிஆர் சாரோட பர்த்டே அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிப்பார். பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, நம்பர் கொடுக்குற வாணிஸ்ரீ கிட்ட பேசல அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய இந்த ஈவெண்ட் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்னா சார் பிரமாதமா பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும். என்னன்னா, நாங்க நடிச்சிருக்க எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா என்கிட்ட லேப்டாப்ல கொண்டு சீன் காட்டினார். எப்படி எடுக்க போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் ஈன்ற பொழுதில் பெரிதினவுக்கும் தன்மானே சான்றோர் கேட்ட தாய் அப்படிங்கிறத தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாணமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த